டீ கடைக்காரர்கிட்ட ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குறாங்க, இந்த நல்ல ரூம்ஸ் எங்கே கிடைக்குமெண்டு. அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஏரியாவில் எடுக்க வேணும், இன்னும் கொஞ்சம் முன்னுக்க போங்க, அருகம்பே சைடில் போயிட்டு இந்த இஸ்ரேல்காரர் இருக்கிற ஏரியாவில் வந்து நல்ல ஹோட்டல்ஸ் கிடைக்கும், நல்ல ரூம்ஸ் இருக்குமெண்டு. அப்படி இஸ்ரேல்காரர் எந்த ஏரியாவில் இருக்கிறேன்னு சொல்லி கேட்டு போகிற நேரத்தில் இவங்களை பின்தொடர்ந்த 3 நேரமும் சோறு தின்னக்கூடிய உத்தியோகத்தர்கள் வந்து இவங்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்கிறாங்க. இப்போ அந்த பொடியமாரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஊர்லேருந்து 2-3 பேர் வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஏற்கனவே இருந்த பானந்துரை சேர்மன் இஃபாசாஜியும் வந்திருந்தார். அப்போ அவர் ஊருக்கு வந்த நேரம் பைக்கில் அங்கே போயிருக்கிறார். அவர் பொலிட்டிக்கலோட சம்மந்தப்பட்டவர், பலரோட பழகக்கூடியவர். வேல் கொடுத்து அவர் போனதுக்கு பிறகு 2ஆம் தேதி அந்த பைக் கொடுத்தவன் எங்கே வந்தார் போனார் அதெல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் நேற்று மாதத்தை பார்த்துருப்பீங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி பானந்துரை, கல்தரா டிஸ்ட்ரிக்ட் பானந்துரையிலிருந்து 7 முஸ்லீம் இளைஞர்கள் வந்து ட்ரிப் வராங்க ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு. வந்து பொத்துவில் பிரதேசத்துக்கு வந்ததுக்கு பிறகு நைட்டில் தங்கணும், ஹோட்டல் எடுக்கணும், ரூம்ஸ் எடுக்கணும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், டீ கடைக்காரர்கிட்ட ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குறாங்க, இந்த நல்ல ரூம்ஸ் எங்கே கிடைக்குமெண்டு. அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஏரியாவில் எடுக்க வேணும், இன்னும் கொஞ்சம் முன்னுக்க போங்க, அருகம்பே சைடில் போயிட்டு இந்த இஸ்ரேல்காரர் இருக்கிற ஏரியாவில் வந்து நல்ல ஹோட்டல்ஸ் கிடைக்கும், நல்ல ரூம்ஸ் இருக்குமெண்டு. அப்படி இஸ்ரேல்காரர் எந்த ஏரியாவில் இருக்கிறேன்னு சொல்லி கேட்டு போகிற நேரத்தில் இவங்களை பின்தொடர்ந்த 3 நேரமும் சோறு தின்னக்கூடிய உத்தியோகத்தர்கள் வந்து இவங்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு அடுத்த நாள் நீண்ட விசாரணையெல்லாம் வச்சு ஃபோனெல்லாம் டெப் பண்ணி ரெக்கார்டெல்லாம் எடுத்து எல்லாம் செஞ்சு போட்டு, ஏதோ இந்த நாட்டில் நீதிமன்றம், நீதித்துறை, சட்டத்தரணிகள், நீதிபதிகள் புத்தி உள்ளவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிணை வழங்கப்பட்டு அந்த வழக்கை புதன்கிழமை மே 6ஆம் தேதிக்கு விசாரிக்கிறதா டேட்டை போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, கிழக்கு மாகாண சட்டத்தரணிகளே தயவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி புதன்கிழமை பொத்துவில் நீதிமன்றத்துக்கு வாங்க. இந்த சமூகத்துக்கு உங்களோட சட்டத்துறை வாழ்நாளில் ஏதாவது நலவு செய்யணும்னு விரும்புகிறீங்கன்னு சொன்னால், நான் எதிர்பார்க்குறேன் குறைஞ்சது சட்டத்தரணிகள் 100 பேர் வரணும் பொத்துவிலுக்கு. ஏன்னு சொல்ல காரணம் என்ன, அடே ஊரில் இருந்து தண்ட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்துக்கு, மேல் மாகாணத்துலேருந்து கிழக்கு மாகாணத்துக்கு ட்ரிப் வரான், வந்து நல்ல ரூம் தேடி போகிறான். இதுக்கு கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு உரிமை இல்லையா? ஒன்றோ அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வரணும், பொத்துவிலுக்கு முஸ்லீம்கள் வாரேன்னு சொன்னால் விசா எடுத்து வரணும் என்று சொல்லி, அப்போ விசா அப்ளை பண்ணுற நேரம் கேட்கலுமே நீங்கள் எங்கே எது இப்படி வாரீங்க போகிறீங்கன்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி இந்த ஏரியாவுக்கு முஸ்லீம்கள் வாரத்தை தடை செய்யணும் ஒஃபிஷியலாக. அதை விட்டு போட்டு உங்களுக்கு முஸ்லீம்கள் மீது பயம் இருக்குமெண்டா. இப்போ இன்னைக்கு நீதி, அதாவது பாதுகாப்பு தரப்புட விஷயத்தில் அதுலேயும் ஒரு சில புத்திசாலியானவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் எடுக்கிற சம்பளத்துக்கு ஏதாவது ஒன்றை செய்யணுமென்றதுக்காக வேண்டி, ஏதாவது ஒன்று செய்யணும், இங்கேருந்து என்ன சார் நியூஸ் ஒன்றை கொடுக்கணுமென்றதுக்காக வேண்டி சும்மா வார பொடிய மாரெல்லாம் பிடிச்சி போடுறீங்க. இப்போ உங்களுக்கு அது ஒரு செய்தியாக இருக்கையிலும் உங்களோட சம்பளம் கூடும், சில நேரம் உங்களோட பதவிகள் எதிர்காலத்தில் குறைக்கையும் படும், பறிக்கையும் படும். அதுதான் நடக்கும். நீங்கள் அப்பாவிகளை பிடிச்சி சும்மா ஒரு கேஸை போட்டோன்னு இப்போ என்ன நடக்கும், 6ஆம் தேதி அவனோட வேலை வெட்டி எல்லாம் வச்சு போட்டு மறுவ வழக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து பல ஜோக்குகள் நடந்திருக்கு. என்னென்னா, இப்போ அந்த பொடியமாரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஊர்லேருந்து 2-3 பேர் வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஏற்கனவே இருந்த பானந்துரை சேர்மன் இஃபாசாஜியும் வந்திருந்தார். அப்போ அவர் ஊருக்கு வந்த நேரம் பைக்கில் அங்கே போயிருக்கிறார். அவர் பொலிட்டிக்கலோட சம்மந்தப்பட்டவர், பலரோட பழகக்கூடியவர். வேல் கொடுத்து அவர் போனதுக்கு பிறகு 2ஆம் தேதி அந்த பைக் கொடுத்தவன் எங்கே வந்தார் போனார் அதெல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே எங்களுக்கு விளங்குது இல்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு தரப்பில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது எங்கட டெக்ஸ் மணியிலே இல்லாட்டி இஸ்ரேல்காரன் இல்லையா? நானும் இந்த நாட்டில் ஒரு டெக்ஸ் பேயர். ஏன்னா ருபீஸால் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய டெக்ஸ் சல்லியால் தான் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஷேட் ட்ரௌசரும் இருக்கு, மறந்துடவானம்.
உங்களுக்கு டாலர்ல இல்லை டெக்ஸ் பே பண்ணுறது. இஸ்ரேல்காரன் வாரான் சல்லி செலவழிக்கிறான், சரி வாரம் $2000 செலவழிச்சேன்னு வைங்களே, அவனுக்கு கொடுக்குற பாதுகாப்புக்கு $4000 செலவழிக்கிறீங்களே, யாருடைய தேவைக்காண்டி செய்கிறீங்க? இந்த நாட்டுக்கு வரக்கூடிய இஸ்ரேல்காரன் மட்டும் இல்லை, எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் அந்த நாட்டுக்காரனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு தரப்புடைய பொறுப்பு இருக்குது. அதுக்குன்னு சொல்லி சும்மா போற வாரவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ அந்த ஏரியா நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இஸ்ரேல்காரன் மசரு முடி இருக்குது, அது கீழே விழுந்து மிரிச்சாலும் குத்தமா பெய்திடும், முஸ்லீம் மிரிச்சான் என்ற அளவுக்கு வந்துட்டு. அதனால தயவு செஞ்சு இந்த நிலப்பாட்டை பாதுகாப்பு தரப்பு மாற்றிக்கொள்ளணும். என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் என்னென்னு சொன்னா, 6ஆம் தேதி கிழக்கு மாகாண சட்டத்தரணிகளே, சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்று இல்லை, எல்லா சட்டத்தரணிகளும் இந்த அநீதிக்கு எதிராக முன்னுக்கு வாங்க. அதோட கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தனவந்தர்களே, புத்திஜீவிகளே, நீங்களும் முன்னுக்கு வாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களே, தயவு செஞ்சு இந்த கிழமை இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் செஷன்ல இந்த சப்ஜெக்டை பேசுங்க. இது தொடர விட முடியாது. இப்படி தொடர்ந்து போகும்னு சொன்னா நீங்க இந்த நாட்டில் இஸ்லாமிய அடையாளத்தோட இஸ்லாமிய பேரோட வாழ இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இதை யாரும் ஜோக்கா எடுத்துக்கொள்ள வேணும். ஏன்னா இங்க உள்ளவனுக்கு 2 வருஷத்துல எல்லா விஷயமும் மறக்கிறேன். 30 வருஷம் நாங்க பட்ட பருப்பு திந்தது எல்லாம் எங்களுக்கு போதும். அந்த யுத்தத்தை முடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டன்ற விஷயமும் எங்களுக்கு இன்னும் மறக்கல. அப்படி பறிப்போ இருந்த இந்த நாட்டை ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்ததுக்கு போறோம், இன்னொருத்தனுக்கு பறி கொடுத்துடவான. நாங்க தொடர்ந்து செல்லக்கூடிய விஷயம்தான், இந்த நாடு பௌத்த நாடா எவ்வளவு காலம் இருக்குமோ அது வரையில தான் இந்த நாட்டில் இருக்க முஸ்லீம்களுக்கு ஆரோக்கியம். அதை நாங்க வரவேற்கிறோம். அதற்கு எதிராக வேறொரு இனத்தின கையில இது போகும் என்று சொன்னா இந்த நாட்டில் இருக்கிற பௌத்தர்களுக்கும் இருக்க இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்றதை மறந்துடுவான.